இந்து நான் வரேன். ஹாய் பாப்பா, இங்க வா, ஓடி வா. என்னங்க சார்? அதோ போறாங்களே ஆரஞ்சு படம் கட்டிட்டு வெள்ளையா அழகா ஒரு டீச்சர், அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொன்ன சொல்லு. சரிங்க சார். டீச்சர், அவர் உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? யாரு? அதோ இருக்காரு அவரு. அவர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத யாரோட நான் பேசுறதில்லைன்னு போய் அவர்கிட்ட சொல்லு. சரிங்க டீச்சர். அந்த டீச்சருக்கு உங்களை யாருன்னு தெரியாதான், அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்களாம். ஓஹோ, பேச மாட்டாங்களா? பாத்து எத்தனை முறை சொல்லிருக்கேன், நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்காதீங்க. வந்தானே யாரா தப்பா நினைப்பாங்க. ஓஹோ, அதாவது நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க பேர் மட்டும் கேட்ட கூடாது அதானே? உங்களால எனக்கு கெட்ட பேர் வந்தா அதை நான் பெருசாவே நினைக்க மாட்டேன். ஆனா என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க செய்யற உத்தியோகத்துக்கும் அது நல்லது இல்ல. இத பாருங்க, உங்களை பத்தி யாருமே எப்பவும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? ச்சே, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? தெரியாம போச்சே. சரி கோச்சுக்காத. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொண்ணான நேரம்லாம் வேஸ்ட் ஆயிரும். நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போறோம். நமக்காக ஸ்பெஷலா 2 சேர் போட்டிருக்காங்க. தனியா தான் உட்காந்து பாக்குறோம். அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஏன்? ஒரு சிட்டே உட்கார்றது, தொட்டு தொட்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தெரிஞ்சு போச்சு. நம்ம காதல் சுத்த சைவம், வெஜிடேரியன். அப்படி இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. என்ன பொறுத்த வரலும் ஒரு பொண்ணு கழுத்துல 2 முடிச்சு போட்ட அப்புறம் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. 3வது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கையை அவன் மேல படணும். அடே எங்க அப்பா, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறதுனா எங்க? எங்க வீட்ல. உங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிப்பாரு. நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படின்ற நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பா பார்த்து பேசுறேன். தம்பி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களை மாதிரி ஒரு பையனை புருஷனை அடையறதுக்கு என் பொண்ணு இந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் சார் நடக்காது? உங்களை விரும்புறேன், உங்க உத்தியோகத்தை வெறுக்கிறேன். எதுக்காக? எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய உத்தியோகமா அது இருக்கிறதுனால. என் கண்ணு முன்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய விரோதிங்க அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். தவறான முடிவு சார். எந்த உத்தியோகத்துல சார் ரிஸ்க் இல்ல? ஏசி ரூம்ல உட்காந்து கையெழுத்து போடுறான், மாரடைப்புல செத்து போயிடறான். ரோட்ல சும்மா நடந்து போறான், தடிக்கு வந்து செத்து போயிடறான். அதெல்லாம் விபத்து. விபத்து தான் சார். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட விபத்து. அப்படிதான் நாங்க அதை எடுத்துக்கிறோம் சார். ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆபீசர் எப்படி செத்தாலும் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தான் சார். என் பொண்ணு வீட்டோட பெருமையா விதவையா இருக்கிறத விட இன்னொருத்தர் வீட்டுல போய் சந்தோஷமா சுமங்கலியா வாழறதான் நான் விரும்புறேன். அப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவருக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. ரொம்ப நல்லவருப்பா, பொய் சொல்ல மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா. நம்புங்கப்பா. யார் சொன்னது? அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு சார். தொழில ரொம்ப நாணயமா இருக்கிறது, உத்தியோகத்துல அவரே நேரடியா எல்லா விஷயத்திலும் ஈடுபடுறது, சம்பளம் மட்டுமே வாங்குறது. அப்படின்னா நேர்மையா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்க? ஆபத்துன்னு சொல்ல வந்தேன். ஆனா எனக்காகவோ என் பொண்ணுக்காகவோ உங்களை நீங்க மாத்திக்க வேணாம் சார். நான் என்ன சொல்ல தம்பி, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க காக்கி கலர் எனக்கு பிடிக்கல. காக்கி கலர் உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. சரி சார், நான் வரேன். ஏங்க, இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு. உங்க அப்பா உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அவருக்கு பிடிக்காத கலர் அவர் சொல்லிட்டாரு, உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு. ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்ல. மஞ்சள். முதல்ல அந்த கலவர பகுதிக்கு ஏஸ் கோட் அனுப்பிச்சிருங்க. வாங்க மிஸ்டர் கணேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க திறமையை பாராட்டி நம்ம டிபார்ட்மெண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதியிருக்கிறேன். சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட சன்னு இவ்வளவு சீக்கிரம் முன்னேறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரி சார், நான் வந்து ப்ரமோஷன் வாங்குறதுக்காக இல்ல, என் வேலையை ராஜினாமா செய்யறதுக்காக. வளர்றீங்களா? இந்த ஜாப்ல இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? யாராவது மிரட்டினாங்களா இல்ல பயந்துட்டீங்களா? எந்த மிரட்டலுக்கும் பயப்படுறோம் நான் இல்ல சார். அப்ப ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். தாராளமா பண்ணிக்கங்க. அதுக்கு ஏன் வேலையை ராஜினாமா செய்யணும்? இந்த உத்தியோகம் என் கல்யாணத்துக்கு ரொம்ப தடையா இருக்கு சார். எந்த வகையில? நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டார் பொண்ணோட அப்பா. அப்போ வேற பொண்ணை பாருங்க. அது கஷ்டம் சார். ஏன் சார்? போன வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தியே, அது என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டா
அந்த வேலையை விட்டுட்டேன் இப்ப வேற இடத்துல வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னா அதை ஏத்துக்குவாங்க. போன வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதை விட்டுட்டேன் இப்ப வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னா யார் சார் ஏத்துக்குவாங்க? சார், வாழ்க்கையில பல முறை வேலையை தேடலாம், ஆனா ஒரே முறை தான் மனைவியை தேடணும். பல பெண்களை சந்திக்கலாம், ஒரே ஒருத்தி தான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறவன் சார் நான். சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். இதுதான் உங்க முடிவா? எஸ் சார். ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. உங்களை போல பொறுப்புள்ள ஒரு போலீஸ் ஆபீசரை நாங்க மறுபடியும் சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு சார். சேச்சே மாணிக்கம், என்ன போல சின்சியர் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இது நானா விரும்பி எடுத்த முடிவு இல்ல, என்ன விரும்பினவர்த்திக்காக எடுத்த முடிவு. அவ மனைவியோ காதலியோ எப்ப நம்மள ஒருத்தி முழுசா நம்பிட்டாலோ அவளுக்காக எதையும் அழைக்கிறதுக்கு நாம தயாராயிடணும். ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். சார், ஒரு நிமிஷம். என்ன அது? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இல்ல சார், எங்க திருப்திக்காக. சார், சார், உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க சார். தம்பி, ஐயா இன்னைக்கு ரிலீவ் ஆகுறாரு, 2 நாள் கழிச்சு வந்து பாரு. போ போ. மாணிக்கம், என்ன விஷயம் சொல்லு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். தப்பு இல்ல. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இதுவும் தப்பு இல்ல. அப்புறம் அப்படி நடக்காம போனா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இது தப்பு. வேற என்ன சார் பண்றது? நாங்க 2 பேரும் சந்திச்சா அவங்க அப்பா எங்களை கொலை பண்ணிடுவான்றாரு. ஒரு வாரமா என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் தப்பிச்சு வந்தேன். உனக்கு வயசு என்ன? 21. உனக்கு 25. ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க வயசை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். ஒரு முக்கியமான கேள்வி, அவசரப்பட்டு இந்த தப்பு தண்டா? புரியுது சார். அந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் நடக்கல சார். ஓகே மாணிக்கம் சார், அந்த மாலை கூட பயப்படாதியா? எத்தனையோ கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி வச்சிருக்கோம். இது எந்த கோர்ட்ல போனாலும் செல்லும். மாலையை கூட. அதுக்கு இல்ல சார், இது ஊருக்கு பெரிய மனுஷன் பொண்ணு, இவன் பண்ணையில வேலை பாக்குறவன். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். அடிதடி, சாராயம், கொலை, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் பாத்துட்டேன். போறதுக்கு முன்னாடி நல்ல காரியம் செஞ்சுட்டு போறேன். அந்த மாலையை கூட. நல்லா இருங்க சார், இந்த கோலத்தோட வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன கொன்னுடுவார் சார். பட்டணத்துல எங்க மாமா வீடு இருக்கு, அங்க தங்கலாமா சார்? தாராளமா. வரேன் சார். கொஞ்சம் இருங்க மாணிக்கம். இவங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வெளியே முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம், மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சார். காதல் ஜோடிதான் வானம் வாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசையின்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான் வானம் பாடிதான். இரு கண்கள் தொடும்போது இதய வாசல் திறக்கும் இணையாக மனம் கூட இளமை ராகம் படிக்கும் மலர் மலரும் வண்டு வரும் ராக வீணை பாடாதோ மதிய நிலா புதையலன மார்பில் சேர ஓடாதோ வாசம் வீசிடும் பூமுல்லை மங்கை கூந்தலில் சேரும்
மஞ்சள் பூசிடும் பொன்மாலை மன்னன் பேரினை கூறும் காதலர் கோவிலில் சாவி எந்த கைகளில் காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே புவியாவும் ஒரு நாளில் காதல் பாதை நடக்கும் தடை போடும் சதியாவும் தகர்ந்து மண்ணில் கிடக்கும் பறப்பதற்கே சிறகுகளா பாதை மாறக்கூடாது வாழ்வதற்கே வாழ்க்கை இதை மாற்ற இங்கு ஆளேது ஊரில் வேலிகள் போட்டாலும் உள்ள முன்னையே தேடும் பேரும் பதவியும் போனாலும் பெண்மை வாழவே பாடும் கோட்டையில் காதலில் கொடியை ஏற்ற கூடுவோம் காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசையின்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான்